Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்காக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் யுவன். கடலூர் ஒன்றியம் வெள்ளக்கரை ஊராட்சிக்குள்ளுட்பட்ட மலையடிக்குப்பம், கொடுக்கன்பாளையம், தெத்தன்குப்பம் கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதற்காக அரசு கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் 15 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதியில் மக்களுக்கு வருவாய்த்துறையின் சார்பாக நோட்டீஸ் அளித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களும் நடத்தினர். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுக்கள் அளித்திருந்தனர். இந்த நிலையில் இது குறித்த அப்பகுதி மக்கள் கூறுகையில், இந்த பகுதியில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் பட்டா வழங்க கோரி அளித்த மனு பரிசீலனையில் உள்ளது. தற்போது சுமார் 150 பேரின் வீடுகள் மற்றும் முந்திரி பயிர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்து அதிர்ச்சி அளிக்கவதாக கூறப்படுகின்றன. ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டும், அனைவருக்கும் உரிய இலவச பட்டா வழங்க வேண்டும் என்ற மக்களின் வாழ்விடங்களை அப்புறப்படுத்த நினைத்தால் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் கோட்டாட்சியர், டிஎஸ்பி, தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக தரதரவென்று இழுத்துச் சென்று கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜேசிபி வாகனங்களை கொண்டு மரங்களை அகற்றி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் காணப்பட்டு வருகிறது. மரங்களை அகற்றும் இடத்தில் பெண்கள் ஜேசிபி வாகனம் முன்பு தரையில் அமர்ந்து மரங்களை பிடித்துக் கொண்டும் கதறி எழுதும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.